அண்ணா நீங்க தானே இன்சார்ஜ்? இங்க நான் தான். நீங்க தான் இன்சார்ஜ். அது கொஞ்சம் பாத்துங்கண்ணா. எங்க தொகுதி ஒரு விடுபட்ட தொகுதி. கொஞ்சம் பாத்துங்க. இங்க அண்ணன் இங்க 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 பார்க்கணும். அங்க பாருங்க. நீங்க நான் இன்னும் 5 நிமிஷம் டைம் கொடுப்பீங்க. அவரு என்ன டப்பு டப்புன்னு பண்டு அடிச்சுனேங்கிறாரு. உறுப்பினர் உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் கொடுங்க. எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது உங்களை 12 நிமிடங்களில் இடைமறிக்கிறதுக்கு. சரிங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நேரம் எடுத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆகையினால நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை கொடுங்க. நன்றி சொல்லுங்கள். தயவு கூர்ந்து நன்றி சொல்லுங்கள். இல்லை சரி, ஆயந்தூரில் ஒரு புறக்காவல் நிலையம் அமைச்சு தரணும். திருக்கோயிலூர் நகரத்தில் பாதாள சாக்கடை அமைக்கப்படுமா? சென்னகுணம் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப்பள்ளி, சிறுமலை ஊராட்சி அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் ஆயந்தூர் புதுப்பாளையம் ஊராட்சியில் உள்ள உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்படுமா என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்திலி டு ஆயந்தூர் சாலையை 2 வழி சாலையாகவும், விழுப்புரம் டு திருக்கோயிலூர் சாலையை 4 வழி சாலையாகவும், கழுமரம் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து சொரையப்பட்டு, கொழுந்தாம்பட்டு, நெடுக்கம்பட்டு, அத்திப்பாக்கம், சடைக்கட்டி வரை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த வேண்டும். அடுத்து வடக்கு நிமிலி தென்பெண்ணை ஆற்றில் இருந்து முதலூர், எல்ராம்பட்டு, வடமலையனூர், வெள்ளிவாளம் ஊராட்சி வரை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குன்னத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள சுகாதார வளாகத்தை உயர்த்தி சுகாதார வலயமாக தரம் உயர்த்தப்படும். காட்டுப்பயிர் ஊராட்சி கால்நடை மருத்துவமனை உள்ளது. அவற்றை தரம் உயர்த்தப்பட்டு கால்நடை மருத்துவமனையாக உயர்த்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவியாகரம் ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை புதிய கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அதற்கு வேண்டிய கட்டணம் இன்னும் அண்ணெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க தானா? அந்த கிராமத்திற்கு பழைய டேங்க்கு, ஓவர் டேங்க்கு டேமேஜ் டெமலேஷன் போட்டாங்க. அங்கே 1 லட்சம் லிட்டர் தேவியாகர் என்ற கிராமத்தில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு டேங்க் கட்டி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாத்தையும் கொடுத்துட்றேண்ணே, ஏன்னா நன்றி சொல்லிடுறேன். அண்ணன் தான், அது அண்ணன் இருக்கார. அண்ணா நீங்கள் தானே இன்சார்ஜ்? இங்கே நான் தான். நீங்கள் தான் இன்சார்ஜ். அது கொஞ்சம் பார்த்துங்கண்ணா. ஏன்னா எங்கள் தொகுதி ஒரு விடுபட்ட தொகுதி. கொஞ்சம் பார்த்துங்க. இங்கே அண்ணன் இங்கே 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 பார்க்கணும். அங்கே பாருங்க. நீங்கள் நான் இன்னும் 5 நிமிஷம் டைம் கொடுப்பீங்க. அவர் என்ன டப்பு டப்புன்னு பண்டு அடிச்சுனேங்கிறாரு. நீங்கள் நன்றி சொல்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, சொல்லுங்கள். நன்றி. சரிண்ணா. திருவண்ணூர் பேரரசுக்கு உட்பட்ட நத்தம் சர்வே 116 1 ஆட்கொண்டான் தெரு, ஆட்பட்டான் தெரு ஆகிய 2 தெருவுகளில் சேர்ந்த 31 குடும்பங்கள் சுமார் 80 ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். தற்போது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஒரு சதுரடிக்கு ₹1 மூலம் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கு அரசு என்ன செய்ய முடியும் என்பதை செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரகண்டநல்லூரில் வசிக்கின்ற அறநல்லூர் கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு 100 குடும்பம் அதே மாதிரி அந்த கோயில் இடத்துல வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்ய முடியுமோ செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருக்கோயில் ஆன்மீக சுற்றுத்தலமாக இயங்கி வருகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு போதுமான பார்க்கிங்கும் தங்கு விடுதியும் இல்லை. தினசரி 1000 பேர் வந்து செல்றாங்க. ஆமாண்ணே. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டவா? இன்னும் நிறைய இருக்குதுண்ணா. அதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோத்தையும் எழுதி அவை குறிப்பில் ஏற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எழுதி கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துருங்க.